தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகிறார். இன்று அதிமுகவின் பல முக்கிய தலைவர்களை சந்திக்க உள்ளார். இவரது வருகை மாற்றத்தை ஏற்படுத்துமா, கூட்டணி குறித்து முக்கிய முடிவுகள் எட்டப்படுமா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அமைச்சரின் வருகை குறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் பல முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். அவர் கூறுவது என்ன பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி கணக்கை இப்போதிருந்தே தொடங்கிவிட்டன. கொள்கை வேறு, கூட்டணி வேறு என சொல்லிக்கொண்டே கூட்டணிகளை கட்டமைக்கும் பணிகளில் அரசியல் கட்சிகள் சைலண்டாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. அதேபோல தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என பாஜக தீவிரமாக களமிறங்கியுள்ளது. அதற்காக மத்திய அமைச்சரான பியூஷ் கோயலை தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளராக நியமித்துள்ளது பாஜக தலைமை. இந்த நிலையில் இன்று ஒருநாள் பயணமாக டெல்லியில் இருந்து தமிழகம் வரும் பியூஷ் கோயல் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோழா ஹோட்டலில் பாஜக அதிமுக நிர்வாகிகளோடு பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க பாமக தலைவர் அன்புமணி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்று அவரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது கூட்டணி குறித்த பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் நேற்று சென்னை மயிலாப்பூரில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக மையக்குழு கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கலந்து கொள்கிறார். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனைதான் முழுக்க முழுக்க நடக்கிறது. திமுக அரசை இந்த முறை நிச்சயமாக வீழ்த்த வேண்டும். 100 விழுக்காடு நாளை அரசியல் மற்றும் புதிய கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றார்.